பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் சாங்டிஃபிகேஷன், அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல். நான் கடந்த ஸ்டடியில் சொல்லியிருந்தேன் ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல் பழைய எங்களுடைய நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து கர்த்தர் எங்களை மன்னிக்கிறார், எங்களை ஏற்றுக்கொள்கிறார். மோர் ஆஃப் லைக் அ ப்ராமிஸ். அது ஒரு எங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் மாதிரி நீதிமானாக்கப்படுதல். பட் நீதிமானாக்கப்பட்ட பிறகு நாங்கள் தவறி பாவத்தில் விழுந்தால் என்ன நடக்கும்? ஓகே, நீங்கள் கேட்கலாம், மேலே பழைய பாவங்களை கர்த்தர் மன்னிச்சிட்டார், பட் தென் வாட் அபௌட் தி ஃபியூச்சர்? நான் ஃபியூச்சரில் விழுந்தால் என்ன செய்கிறது? அதுக்கும் கர்த்தர் வழியை வச்சிருக்கிறார், எல்லாத்துக்கும் ஆண்டவர் வழியை வச்சிருக்கிறார். அதான் சாங்டிஃபிகேஷன். அது எப்படி நான் உங்களை விளங்கப்படுத்தலாம்னு சொன்னால், இப்போ உங்களோட வீடு குப்பையாக இருக்குன்னு வைங்களேன், ஊத்தியாக இருக்குது, ரபிஷ் எல்லா இடம் இருக்குது. ஒரு ஆள் சொல்கிறார், லுக், நான் இதை ஃப்ரீயாக உங்களுக்கு செய்து தரேன் என்று ப்ரொமிஸ் பண்ணுறேன். டோன்ட் வரி, இது கடைசி வரைக்கும் நான் ஒரு ஊத்தையோ ஒரு ரபிஷ் இல்லாதபடி ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன். அதை நீங்கள் நம்புறீங்களான்னு நீங்கள் உங்களை கேட்கல, நீங்கள் சொல்லுங்கள் எஸ் ஓகே நான் அதை நம்புறேன். அதுதான் நீதிமானாக்கப்படுதல். அடுத்த ஸ்டேஜ், இப்போ அவர் ப்ரொமிஸ் பண்ணிட்டார் whoever, and he's going to start picking up every single rubbish, every single dirt from your house. That is what it means to be sanctified. Sanctification, பரிசுத்தமாக்கப்படுதல். is cleansing you. தேவன் எங்களை துப்புரவாக்குற, சுத்திகரிக்கிற, தமிழ் ரத்தத்தினால எங்களை கழுவுற. ஸோ அதுதான் சாங்டிஃபிகேஷன், நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுதல். இது கிரேக்கில் மூல மொழியில் எப்படி இருக்குன்னு சொன்னால், இதில் ப்ரொனவுன்சியேஷன்ஸில் உள்ள பிள்ளையாக இருக்கலாம். ஹகியாசோ, HAGIAZO, அண்ட் ரியல் மீனிங் டு மேக் ஹோலி ஓ சாங்டிஃபை. இப்போ பழைய பாடல நீங்கள் வாசிக்கல, பிரதான ஆசாரியன் போய் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி பாவத்துக்கான மன்னிப்பை, பரிசுத்தத்தை கொடுக்கும்படி அவன் பரிந்து பேசுகிறான். நேரடியாக ஆக்கள் போயிடாது. இப்போ புதிய பாடலில் நாங்கள் ஜீசஸ் கூட போகிறோம். இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஓகே, 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Thessalonians chapter 4 verse 3. 1 Thessalonians chapter 4 verse 3. 1 தெசலோனிக்கேயர் 4:1. பிரியமானவர்களே, 4:3, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம், நீங்கள் பாலியல் ஒழுக்கக்கேட்டை தவிர்த்து. ஸோ தேவன் எங்களை பரிசுத்தமாக இருக்க வேணும் என்று விரும்புகிறார். அதுதான் சாங்டிஃபிகேஷன். அதுதான் நாங்கள் வாசிக்கிற இந்த வார்த்தை. அப்போ ஏன் இது இம்பார்ட்டன்ட், என்னதுக்காண்டி நாங்கள் இப்படி இந்த ப்ராசஸ், இந்த நடத்திக்கூட நாங்கள் ஏன் போகணும்னு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இது ஆண்டவர்ட்ட calling. We are called to be holy. We are called to be sanctified. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாவம் செய்யல இப்படி இமேஜின் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறார், அவருடைய ரத்தம் சிந்தப்படுது, உங்களுடைய பாவம் மன்னிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வருஷத்தில் 200 தரம் பாவம் செய்றீங்கண்டா, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? மீனிங் நாங்கள் திருப்பி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அறைகிறோம். ஸோ இது ஒரு ஆவிக்குரிய படிப்பினை. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்துறார், எங்களோட பாவங்களும் மன்னிக்கிறார். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இது உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறையலை, பட் அதுக்கு சமமாக இருக்குது, நாங்கள் திருப்பி பாவம் செய்யல. பட் தென் ரிப்பீட்டட்லி நாங்கள் அப்படி பாவம் செய்யல, ஆண்டவர் எங்களை திரும்ப திரும்ப மன்னிக்கிறார். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நம்முடைய ரத்தத்தினால கழுவி எங்களை மன்னிக்கிறார். பட் தென் பைபிளில் சொல்லியிருக்கு, எபிரேயர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில், வேண்டுமென்று பர்பஸ்லி திருப்பி ஆண்டவருடைய கிருபையை உதாசீனம் செய்கிறவர்கள் கடைசியில் அவனோட மனம் கடினம் போகும்,
அதால் ஆண்டவர் ஒரு ஸ்டேஜில் அவங்கள மீட்க இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போகணும். பிகாஸ் ஹீ இஸ் இன்கேப்பபிள். ஆண்டவரால் முடியாதுன்னு இல்லை, நாங்கள் விட்டு கொடுக்காதனால. ஓகே, அடுத்த இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்பும். 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 2 வசனம். 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்துவில் இருக்கும் இறைவனுடைய திருச்சபைக்கு கிறிஸ்து இயேசுவுடன் இணைக்கப்பட்டதால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவராயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி எல்லா இடங்களிலிருந்தும் ஒன்றிணைந்து ஆராதிக்கின்ற அனைவருக்கும் எழுதுகிறார். ஸோ பைபிள் சொல்லுது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும். ஸோ இட்ஸ் லைக் சம்திங் ஹீ கிளென்ஸ்ட், பாஸ்ட் டென்ஸ். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களான மீனிங் ஆண்டவரான எங்களை பரிசுத்தமாகணும். ஒரு மணி நேரம் பாவம் செய்ய கர்த்தர்களை கழுவணும். ஸோ வி ஆர் பீயிங் சாங்டிஃபைட். இது ஒன்கோயிங் ப்ராசஸ். ஆண்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கிட்டார். எஸ், நாங்கள் நீதிமான்கள் ஆகிட்டோம். பட் நாங்கள் ஃபியூச்சரில் தவறி நாங்கள் பார்த்துட்டு விளையாக்க ஆண்டவர்களை சுத்திகரிக்கிறார், துப்புரவாக்குறார். இதுதான் அந்த மீனிங். ஓகே, அடுத்த இன்னொரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். இது ஒரு ஃபவுண்டேஷனுக்காண்டி இந்த ஒரு சில வசனங்கள் காட்டுறேன். எபிரேயர் 10:10. எபிரேயர் 10 அதிகாரம் 10 வசனம். Hebrew chapter 10 verse 10. ஓகே, இவ்விதமாக கிறிஸ்து இயேசு ஒரே தரம் எல்லா காலத்துக்குமாக தமது உடலை பலியாக செலுத்தியதன் மூலமாக இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதனால் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இது தான் ஆரம்பத்தில் சொன்ன பரிசுத்தமாக்குறார். ஆண்டவர் பழைய பாவங்கள் எங்களை கழுவி எங்களை ஹோலி ஆக்கிட்டார், சுத்திகரிக்கிறார். பட் தட் டசன்ட் மீன் யூ நாட் கோயிங் டு fall. விழமாட்டீங்கன்ற அர்த்தம் இல்லை. அப்படி விழாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் பெர்ஃபெக்ட். பட் அப்படி விழுந்தால் ஆண்டவர் அதுக்கு ஒரு வழியை வச்சுக்க. அதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். சிலர் நினைக்கிறாங்க நாங்கள் ரசிக்க, இது சிலருடைய விசுவாசம், சில டாக்டரின், சில காங்கிரிகேஷனோ குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அவங்க பிலீவ் பண்ணுறாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நாங்கள் இமீடியட்லி இன்ஸ்டன்ட்லி நாங்கள் பரிசுத்தமாகறோம், அதுக்கப்புறம் பாவம் செய்ய மாட்டோம். இப்படி ஒரு பிலீவ் இருக்குது. அதாவது பாவம் அவங்க செய்யவே மாட்டாங்க. எஸ், தேர்ஸ் அ பிலீவ். இப்படி ஒரு பிலீவ் இருக்குது. இட்ஸ் ட்ரூ. பட் பைபிளில் நான் வடிவாக இந்த 35 வருஷம் நாங்கள் ஆராய்ச்சி வாசித்தளவில் நாட் ஸோ. ரட்சிக்கப்பட்டது உண்மை, நாங்கள் கழுவப்பட்டது உண்மை, நீதிமானாக்கப்பட்டது உண்மை. பட் ஸ்டில் வி ஆர் லிவிங் இன் திஸ் கரப்டட் பாடி. இந்த சரீரம் வீக்கானது. அதுக்காண்டி நான் சொல்ல வரையில் நாங்கள் எல்லாம் செய்யலாமண்டு பவுல் சொல்கிறான். அது ரோமர் புத்தகத்தில் 6 அதிகாரத்தில் சொல்கிறேன். அதுக்காண்டி நாங்கள் தொடர்ந்து பாவம் செய்யலாமனோ? இட்ஸ் நாட் God hasn't given us a license to keep on committing sin. No, that's not what I mean. அதை நான் மீன் பண்ண இல்லை. பட் we may slip. அதைத்தான் நான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு பேதுரு, ஒரு சில ஆட்களும் நாங்கள் பார்க்குறோம். ஈவன் சிலர் சொல்லலாம் பரிசுத்த ஆவியானவர் வந்தா பிறகு அப்படி செய்ய நடக்கல. பரிசுத்த ஆவியானவர் பெற்றா பிறகு நாங்கள் பார்க்குறோம் பேதுரு மூதாச்சன்யம் செய்தான்னு பார்க்குறோம். அது என்ன, அது பாவம் தானே. பிறகு அப்போ சில 10 அதிகாரத்தில் பேதுரு ஸ்டாண்டர்டை பார்க்குறோம். அதாவது யூதர்களாக இருக்கிற நாங்கள் அந்நியர்கள், யூதர் அல்லாதவர்கள் ரசிக்கப்படக்கூடாதுன்ற மென்டாலிட்டி அவனுக்கு இருந்தால் அது கிரேட்டஸ்ட் சின். இதெல்லாம் பரிசுத்த பெற்றா பிறகு. ஸோ எப்படி நான் பார்க்குறேன்னு சொன்னால், as you notice, as you discover your corruptions along the way in your life, you keep on cleansing. I mean, you're not cleansing yourself. You're asking God to cleanse you, and you're progressing. இதுதான் நான் கற்றுக்கொண்ட விதத்தில் இதுதான் உண்மை. நீங்கள் வடிவாக விதத்தை பாய்ச்சி பார்த்தீங்கன்னா இது உண்மை. ஒவ்வொரு நாளும் எங்களை மனச்சாட்சி ஆண்டு உறுத்துவார். நான் இப்படிப்பட்ட அறிய நீங்கள் அறிக்கை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பாவங்கள் ஒன்று அறிக்கைட்டு வேற நீங்கள் பரிசுத்தமாக ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பாவம் செய்யாத ஒரு நிலைமைக்கு வருவீங்க. ஸோ அதுதான் ட்ரூத். இதுதான் உண்மையானது.
ஸோ நாங்கள் பார்த்தோம், நாங்கள் பரிசுத்தமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் கடந்த பாவங்களை மன்னிச்சவங்களை கழுவி இருக்கிறார். ஸோ அதால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒரு ஸ்டேஜ் வரும், ஒரு கட்டத்தில் நாங்கள் பாவம் இல்லாமலாக இருப்போம். not the example I gave, அந்த சிலர்கிட்ட நம்பிக்கை இந்த உலகத்தில் நாங்கள் பாவம் இல்லாமல் அப்படி இல்லை. ஒரு ஸ்டேஜ் வரும், அந்த டைமில் நாங்கள் பாவம் இல்லாமல் இருப்போம். அது இந்த ஸ்டேஜ். 1 யோவான் புத்தகம் பைபிள் சொல்லுது 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 John chapter 3 verse 2. 1 John chapter 3 verse 2. 1 யோவான் 3:2. அன்பானவர்களே, இப்போது நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனிமேல் எப்படி இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. எங்களுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய மேனி, ஆவிக்குரிய உடலை தரப்போறார். அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குமென்றவர்களுக்கும் தெரியாது, இப்படி வாழப்போறோம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறார், யோவான் சொல்கிறார், ஆனால் அவர் மீண்டும் வெளிப்படும் போது நாம் அவரை போலவே இருப்போம். we be like sin free என்பதை அறிந்திருக்கோம். அவற்றை வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படையில நாங்கள் பாவம் இல்லாதவராக மாறுவோம். ஏனெனில் அவர் இருக்கின்றபடியே நாம் அவரை காண்போம். இதுதான் பைபிள் சொல்கிற உண்மை. ஓகே, ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் ஏன் காட்டுறோன்னு சொன்னால், நான் எடுத்து இது தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அஃப்கோர்ஸ் பரிசுத்தமாகணும். பட் we are called, இதுதான் மெயின் கோலிங். பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அழைச்சிருக்கிறேன். ஈவன் நீங்கள் ஊழியம் செய்யாலும் சரி, சத்தியம் சொல்லாலும் சரி, மேட்டாக்களுக்கு எஸ் ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு டூ இட், மினிஸ்ட்ரி செய்யணும். பட் எதை நீங்கள் இழந்தாலும், எந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணாலும், பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவனை நீங்கள் தரிசிக்கல. ஸோ யார் எங்களை பரிசுத்தமாக்குறது? I know கடவுள்னு சொல்லிங்க. பட் தென் we have Jesus, Holy Spirit and God the Father. தேவன் 3 பேராக செயல்படுகிறார். This is the truth from Genesis to Revelation. திருத்துவம் என்றது உண்மை. பட் சில பேர் இருக்கிற திருத்துவம் பைபிளில் இருக்காண்டு. Then I asked them, where does it mention that disciples took baptism? So we come to a conclusion that of course they would have taken a baptism, otherwise how can they baptize others? அப்போ பைபிளில் இல்லைன்றதெல்லாம் நாங்கள் டினை பண்ணல. இட்ஸ் அ ட்ரூத். இது ஃபண்டமெண்டல் பிலீவ் கிறிஸ்டியானிட்டியில். அப்போ யார் எங்களை பரிசுத்தமாக்குறோம்? ரோமர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமன்ஸ் 15 verse 16. Romans 15 verse 16. verse 16. யூதர் அல்லாதவர்களுக்கு இறைவனுடைய நற்செய்தி பிரசித்தம் செய்கின்ற மதகுரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாய் நான் இருக்கின்றேன். யூதர் அல்லாத மக்கள் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தம் செய்யப்பட்டு இறைவனுக்கு ஏற்ற ஒரு காணிக்கையாகும்படி நான் அவர்களை அர்ப்பணிக்கிறேன். அப்போ எங்களை பரிசுத்தமாக்குறது பரிசுத்த ஆவியானவர். ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் ஓகே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம் கற்றுருக்காண்டி. பட் மெயின் பர்பஸ் ரிமெம்பர் டு லிவ் ஹோலி. அதுக்காண்டி தான் நான் நாங்கள் அழைச்சிருக்கிறேன். அதே மாதிரி பிதா குமாரன் பரிசுத்தாவினர் இருந்தாலும் யார் எங்களை பரிசுத்தமாக்குற அந்த ஜாப் யாருக்கு கொடுக்கப்பட்டேன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவானுடைய பரவசமான ஆக்கள் சபையில் இதை மறந்து போனாங்க. He sanctify us. பரிசுத்தாவியானவர்களை அவருடைய மெயின் ஜாப் எங்களை துப்புரவாக்குறது, எங்களை சுத்திகரிக்கிறது. நான் பாவம் செய்யல எங்களை மன்னிக்கிறது, எங்களை கழுவுறது, எங்களை சுத்திகரித்து கர்த்தருக்கு முன்னால் நல்லவனாக நிறுத்துறது தான் கடவுள வேலை. அப்போ ஆவிக்குரிய வரங்கள் இம்பார்ட்னா? எஸ், இல்லைன்னு நான் சொல்ல வரையில் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற பிரதானமான தொழில் எங்களை சுத்திகரிக்கிறோம். தென் அடுத்தது பரிசுத்த இந்த சாங்டிஃபை, நாங்கள் துப்புரவாக்கப்பட்ட நாங்கள், பாவம் மன்னிக்கப்பட்ட நாங்கள், அடுத்த ஜாப் பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை தொடர்ந்தும் அந்த அப்படியே இப்போ ஒரு நீங்கள் ஒரு நிலையை பார்த்தீங்க, வளர்ச்சி நிலையை பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்து சில அந்த வரைபடங்களை பார்த்துருப்பீங்க. அந்த வேலை செய்கிற இடங்களில் இந்த மாதிரி ப்ராஃபிட் மேலே போயிருக்கு.
லாஸ்ட் இயர் கீழே போயிருக்கு. ஸோ இட் ஜஸ்ட் கோஸ் அப் அண்ட் டவுன். உதாரணத்துக்கு பெரிய கம்பெனி ஆப்பிள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஓகே லாஸ்ட் இயர் வி லாஸ் 30 பில்லியன். இந்த முறை நாங்கள் கெயின் பண்ணியிருக்கிறோம் 200 மில்லியன் சம்திங். அதே மாதிரி கீழே போய் மேலே போய் வர்றதுல ஒரே த கிராஜுவல் ப்ரோக்ரஸ் அப்வர்ட்ஸ், மேலே போகிறது. அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், Galatians chapter 5 verse 16. கலாத்தியர் 5:16. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுங்கள். Be guided by the Holy Spirit. You have to be very careful. Remember, Father, Son and the Holy Spirit, they are not the same people, same person. Bible person. Bible சொல்ல 3 பேரும் ஒரு ஆளுன்னு சொல்ல வரையில. பட் சேம் டைம் 3 பேரும் 3 புறமான கடவுள்னு சொல்ல வரையில. இது எங்களால் விளங்கிக் கொள்ளல. ஃபுல்லாக 100% நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ நான் எவ்வளோ எக்ஸாம்பிளை சொன்னாலும் அந்த எக்ஸாம்பிள் சரி வராது. ஸோ திஸ் இஸ் சம்திங் beyond our knowledge, but we have a little knowledge of the Holy Spirit, Father and the Son. அப்போ again பரிசுத்த ஆவியானவரால் தான் நாங்கள் வழி நடத்தப்படணும். We should be guided by the Holy Spirit. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து according to the Bible, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார், பிதா பரலோகத்தில் இருக்கிறார். இப்போ எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Remember, Jesus ascended, Holy Spirit descended. This is the doctrine. இதை நாங்கள் மாற்றக்கூடாது. சரி, நாங்கள் ஜெபிக்கலாம், ஓ இயேசுவே எனக்குள்ள வேறமெண்டா, இந்த மீனிங் பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்கள் கூப்பிடுறீங்க. God understand. You make you're confused with the person or letter. ஆண்டவர் உங்களை நரகத்தில் தள்ள மாட்டார். He knows what you mean. So what you mean is Holy Spirit. நீங்கள் இயேசுவே என்னோட இரும் என்ற இதயத்தில் வேறமெண்டா, அது Holy Spirit. என்ற இயேசுக்கு சொல்கிறேன், நான் போகிறேன், தேற்றவாள்லாம் அனுப்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர். So this is very important. You have to understand this. So therefore, because he's been given to us, and I would say straight swap, Jesus left, Holy Spirit landed. He went up and he came down, the Holy Spirit. So because he's in charge of us, it's like ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு மேனேஜருக்குள்ள நிறைய பேர் வேலை செய்ய, he's in charge. ஸோ அவரால் தான் நாங்கள் நடத்தப்படணும். அவரால் தான் நினைப்பேன். ஈவன் தோ பொஸ் ஒரு கம்பெனி ஓனராக இருக்கிறவர், அவருக்கு பவர் இருக்கும் அந்த மேனேஜரை பார்க்க. பட் ஹீ அப்பாயிண்டட் த மேனேஜர். ஸோ யூ ரிப்போர்ட் டு த மேனேஜர், யூ டோன்ட் கோ டு ஹிம் டைரக்ட்லி. ஸோ தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்க, நாங்கள் அவருக்கு கைட் பண்ணப்படணும். அப்படி நடத்தப்பட்டால் தான் மனித இயல்பில் இருக்கிற ஆசைகளை தீர்க்காமல் பாவத்தில் இருக்கிற அந்த மனித இயல்பின் ஆசைப்படி நாங்கள் வாழ மாட்டோம். ஏனெனில் பாவ மனித இயல்பின் ஆசைகள், there's a conflict. even though நான் பாஸ்டில் சொல்லி இந்த நீதிமானாக்கப்பட்ட நாங்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருந்தாலும் in our heart, in our life, there's conflict. பரிசுத்தமான வாழ்க்கைக்கும் பாவ வாழ்க்கைக்கும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. ஏன்னா எங்களுக்குள்ள அப்படியான சுபாவங்கள் இருக்குது. ஸோ பாவ இயல்பில் ஆசைகள் இருக்குது. அது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக செயல்பட வைக்கிறது. பாவ இயல்பின் ஆசைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரானவைகளாகவும், பரிசுத்த ஆவியானவரின் ஆசைகள் பாவ மனித. ஸோ பரிசுத்த ஆவியானவர் அகேன்ஸ்ட் பாவ இயல்புக்கு, பாவ இயல்பு அகேன்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவற்ற இயல்புக்கு எதிரானவைகளாகவும் உள்ளன. இதனாலேயே நீங்கள் விரும்புவதை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறீர்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ, யூ வாண்ட் டு ப்ரே, நான் பரிசுத்தமாக வாழ நினைக்கிறீங்க, ஆனால் நான் உங்களால் முடியாமல் இருக்கேன். ஏன்டா it resists the Holy Spirit, the way of the Holy Spirit. பரிசுத்த வழி நடத்தலுக்கு அது எதிராக இருக்குது. அதால தான். ஸோ அதால் நாங்கள் இப்படி இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட அதாவது வார்த்தைக்கு பரிசுத்தாவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்தா தான் கட்டாயம் நாங்கள் வாழுவோம். ஸோ இப்படி போராட்டத்தில் என்ன வரும்? இப்போ நான் போராடைகளை, உதாரணத்துக்கு ஒரு ஆசையோ வச்சியோ வேறைகளை போராடைகளை அதை விடுறதுக்கு எங்களுக்கு வேதனை வரும், எங்களை மனதில் பிரச்சனை வரும். திஸ் இஸ் குட்
எங்களோட மாமிசம் அது ஆசையாக இச்சிக்குது, அதில் ப்ளஷர் இருக்குது. ஸோ when you try to give up, it's going to cause pain. ஸோ நீங்கள் கஷ்டப்படுறதுனால, நீங்கள் வேதனைப்படுறதுனால அதை நீங்கள் விடக்கூடியதாக இருக்கும். இப்படி சொல்லலாம், அதை நீங்கள் விட முயற்சி செய்யல, உங்களோட வாழ்க்கையில் வேதனை வரும். பட் தட் இஸ் த வே ஆஃப் யூ பீயிங் sanctified. நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுது. எபிரேயர் 12:10, Hebrew chapter 12 verse 10. எபிரேயர் 12:10. நம்முடைய மனித தந்தையர் சிறிது காலத்துக்கு தமக்கு நலமாய் தோன்றியபடி நம்மை தண்டித்து திருத்தினார்கள். ஆனால் இறைவனோ, நான் கொஞ்சம் கூட வாசிக்கிறேன், நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொள்ளும்படியாகவே நம்முடைய நன்மைக்கென்றே நம்மை தண்டித்து தண்டிக்கல என்ன வரும்? ஜாய் வராது. ஆஃப்கோர்ஸ் யூ கோன் ஃபீல் த பெயின். வென் கோட் பனிஷ் யூ கோன் ஃபீல் த பெயின். ஹீமனாக்கள் எங்களோட அப்பா பனிஷ் பண்ணிக்கல, எங்களுக்கு பனிஷ்மெண்ட் சரியான வேதனையாக இருக்குது. யூ ஃபீல். அப்போ தேவன் தண்டிக்க கட்டாயம் அது பெயினாக தான் இருக்கும். பட் பைபிள் சொல்லுது, ஹீ இஸ் கிளென்சிங் யூ, ஹீ இஸ் சாங்டிஃபைங். அவர் உங்களை துப்புரவாக்குறார். அது செய்கிறதுனால உங்களுக்கு வேதனை வருது. நீங்கள் துப்புரவாக்கப்படணும்னு சொன்னால் அடுத்த ட்ரூத் யூ ஷுட் கோ த்ரூ திஸ் ப்ராசஸ். நாம் தண்டித்து திருத்தப்படும் போது அது அவ்வேளையில் மனமாட்சியாக இருக்காமல் வேதனையுடையதாகவே இருக்கின்றது. This is what I told you moment ago. நான் தண்டித்து திருத்துற அந்த ப்ராசஸுக்குள்ள போகல அது வேதனையாக இருக்குது. இன்னொருத்தர் பவுல் சொல்கிறார், ஒரு பொம்பளை பிரசவம் கொடுக்கல, she is going through so much pain. Maybe similar to that. நான் அதை ஒப்பிட விரும்புகிறேன். she dies almost. சில பேர் செத்து இருக்கிறாங்க, சில பேர் தாய்மையில் பல பேர் செத்து இருக்கிறாங்க. they give birth, the child is fine, but the mother passed away. அவ்வளவு கொடுமையான வேதனை. பைபிள் பவுல் சொல்கிறார், அந்த பிள்ளை பிறந்தா அப்புறம் she forget. It's very hardly that they talk about their pain. They talk about their child. எனக்கு இப்படி பிள்ளை முகம் இப்படி இருக்குது, கண்ணு இப்படி இருக்குது, வாய் இப்படி. They talk about the child. ஸோ அதே மாதிரி இந்த வேதனை கூட ப்ரொசஸ்ஸு கூட போய்க்கல, அந்த டைமில் சரியான வேதனையாக இருக்கும். அந்த வேதனையை முடித்து உங்களை ஆண்டவர் திருத்தி எடுக்கல, யூ சே wow, I'm a better person now. நான் இப்படி வந்திருக்கேன், ஆண்டவர் எனக்கு கிருபையாக இப்படி என்னை மாற்றினேன். Then you won't think about the pain. ஆனால் பின்பு திருத்தப்பட்டவர்களுக்கு அது நீதி நிறைந்த சமாதான அறுவடையை தரும். தளர்ந்து போன உங்கள் கைகளையும் பலவீனமான உங்கள் முழங்காலையும் பலப்படுத்துங்கள். சரி, தேவன் சொல்கிற உற்சாகப்படுத்த சொல்லி அங்கே தொடர்ந்து சொல்கிறேன். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ தேவன் எங்களை அழைச்சது பரிசுத்தத்துக்கு. ஸோ திஸ் இஸ் சம்திங். இப்போ நீதிமானாக்கப்படுறது நாம சொன்னான், இட்ஸ் ஒன்ஸ் இஸ் தானே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீதிமானாக்குறான்னு சொல்லலாம். Because it doesn't make any sense. The past sins has been forgiven. You receive the salvation. But what happens now? There's a long way. You could live up to 100 years. You don't know. Or you could live up to 60, 70. But until the time you leave the earth, there should be a remedy or solution for your mistake. That is what I'm talking about. Solution. Sanctification. நாங்கள் சுத்திகரிக்கப்படுதல். இதுவும் சரியான இம்பார்ட்டன்ட். நீதிமானாக்கப்படுறது இம்பார்ட்டன்ட், இதுவும் சரியான இம்பார்ட்டன்டா. நீங்கள் கழுவப்படாட்டி நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம், இதனுடைய அரசுக்குள்ளே போயிடலாம். ஸோ ரிமெம்பர், இது எங்களோட கோலிங். ஆண்டவரங்களை அழைச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரங்களை ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறார், விழுந்து போனாலும் ஆண்டவரங்களை சுத்திகரிக்கிறாண்டு. அது மாத்திரமல்ல, நாங்கள் இதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் தேவை. ஏன்னா எங்களுடைய பைபிள் நான் வாசிச்ச எங்களுடைய உடலில் தான் ஸ்டில் இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற இதுக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவங்கள் இன்னும் எங்களுக்குள்ள இருக்குது. அதை நாங்கள் மேற்கொள்றதுக்கு we need to seek help which comes from the Holy Spirit, and He has given the Holy Spirit already. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தந்துட்டார். ஸோ அதே இன்னொரு உண்மையை பார்த்தோம், இந்த பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் நாங்கள் வழி நடத்தப்படணும். எங்களுடைய நோக்கம் மற்றாக்களோட அட்வைஸ் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு என்ன சொல்கிறாரு, அதுக்கு சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிஞ்சாதான் இந்த பாவ இயல்புகளிலிருந்து வெல்லலாம். தென் நான் இன்னொரு வசனத்துக்கு அடுத்து காட்டினேன், இட்ஸ் நாட் a easy process. You will go through pain. ஆண்டவரங்களை விட சொல்லிக்கல ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆல்கஹோலிக் இந்த சிச்சுவேஷன்லேருந்து அவனை ஆல்கஹோலை விட சொல்லிக்கல, he is going through some sort of pain and he enjoyed all these years. 30-40 வருஷமா அவன் கஷ்டப்படுறான். Similar to that,
எல்லா பாவங்களும் அப்படித்தான். யூ ஹேட் த என்ஜாய்மெண்ட், யூ ஹேவ் த ஜோ, யூ ஹேட் த ஜோய், பட் தென் when God tell you to sacrifice it, it's going to cause pain. அடுத்த விதம், ஆண்டவர் எங்களை தண்டிக்கிறார். வாய் அவர்களை நேசிக்கிறார். உலகத்து தகப்பனே ஒரு மனுஷனை தண்டிச்சு திருத்தேக்கில் எங்களை நேசிக்கிற பரமவிதா அதை செய்ய விட மாட்டாரோ என்று எபிரேயர் 12 வாசம். அப்படி செய்யாட்டி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே. அப்போ ஆண்டவரங்களை தண்டித்து திருத்துற அந்த ப்ராசஸில் எங்களுக்கு வேதனையாக இருக்கும்போது அதுக்கு பிறகு நித்திய சமாதானம் என்று நான் பார்த்தேன். லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிச்சு இந்த ஸ்டடியை முடிப்போம். பிதாவே, இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் அருமையானது ஆண்டவர். உங்களுடைய வார்த்தைகள் எங்களை சுத்திகரிக்கிறது ஆண்டவரே. இதை வாசிக்கிற பொழுது எங்களுடைய மனதில் சந்தோஷம் பெறுகிறது ஆண்டவரே. நாங்கள் தச்சல ஆண்டவரே, உமக்கு விரோதமான பாவம் செய்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கிற அன்புள்ள தெய்வமாக இருக்கு. உமக்கு நன்றி செலுத்துகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பிதாவை கேட்ட ஒவ்வொருவரோடும் கூட வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.